13ஆம் தேதி 2 மாவட்டங்களில் திருச்சி மற்றும் அரியலூரில் அவர் நடத்திய கூட்டத்திற்கான விளைவு பட்டவர்த்தனமாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது. திமுக அரசு விஜய்க்கான கூட்டங்களுக்கு அனுமதி மறுத்திருப்பது என்பது வெட்கக்கேடானது, உண்மையிலேயே வெட்கக்கேடானது. நீதிமன்றத்தை விஜய் நாடுவார் என்பது எதிர்பார்க்கப்பட்டது தான். கூட்டம் கூடுது, அதால் வர சிக்கல்கள் பிரச்சனை தான், நான் மறுக்கல. பட் அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும். நகரின் நடுப்புறங்களில் மையப்பகுதிகளில் கூட்டங்களை வைத்துக் கொள்ளாமல், இப்போ விக்கிரவாண்டி மதுரையில் எப்படி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கூட்டங்கள் நடத்தப்பட்டதோ அந்த மாதிரியான இடங்களில் அவருக்கு அனுமதி கொடுக்கலாம். நீங்கள் ரோட் ஷோ அனுமதி கொடுப்பதில் சிக்கல் இருக்குது, கூட்டம் கொடுத்தனா மற்ற இடங்களில் கொடுக்கலாம். பொதுவாகவே அனுமதி மறுப்பது என்பது அரசின் அச்சத்தை காட்டுகிறது. விஜய் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கிவிட்டார். விஜயோட கூட்டங்களுக்கான எதிர்வினை என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. ஆகவே இந்த அரசு விஜயை பார்த்து அஞ்சுகிறது என்பது இன்று எல்லோருக்கும் தெரிய ஆரம்பித்திருக்கு. இப்போ இந்த கவர்மெண்ட் எவ்வளோ தூரம் ஒரு சிறுமதி கொண்டதாக, அச்சம் கொண்டதாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். விஜய் தன்னுடைய டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்த தொடங்கிவிட்டார் இந்த கவர்மெண்ட். ஸோ விஜயோட விவகாரம் உங்களுக்கு இன்றைக்கு அரசின் தூக்கத்தை கலைத்திருக்கிறது. திமுகவின் தூக்கத்தை கலைத்திருக்கிறது என்பது நிச்சயமாக எல்லோருக்குமே தெரிந்த விஷயமாக மாறி இருக்கிறது. நான் இதை அன்றைய எதிர்பார்த்தேன். இன்ஃபேக்ட் அன்றைக்கு நான் ஒரு தொலைக்காட்சியில் சொல்லும்பொழுது, வரும் நாட்களில் அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்படும், இந்த கூட்டத்தால் வரக்கூடிய பிரச்சனை என்பது திமுகவுக்கு பெரிய தலைவலி தான் என்று சொல்லியிருந்தேன். அது இப்பொழுது பட்டவர்த்தனமாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது.